வணக்கம். திரையரங்கம் லவ் ஓ லவ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மகேஷ் ராஜேந்திரன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் பவிஷ் நாராயண் ரகுவரன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய இளைஞர். இவர் அவந்திகா அப்படின்ற ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலிக்கிறார். அவந்திகாவும் இந்த இளைஞனை உயிருக்கு உயிராக காதலிக்கிறார். ரெண்டு பேருமே காதலர்களாக பல இடங்களுக்கும் சுற்றி திரிகிறார்கள். அந்த இளைஞன்கிட்ட தன்னுடைய ஆசை என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அந்த அவந்திகான்ற அந்த பொண்ணு நிறைவேற்றிக்கிறாள். அவள் ஆசைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இவன் வாங்கி தர்றான். அவள் என்னென்ன பிரியமாக கேட்குறாளோ அதை எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அவன் வாங்கி தர்றான். அவன் சராசரியான ஒரு சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞன் தான். அவன் வாங்கக்கூடிய சம்பளத்தில் அவளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எப்படி நிறைவேற்ற முடியும்? அதுக்கு பிறகு என்ன கிரெடிட் கார்டு இதை வச்சுக்கிட்டு அப்படியே கடன் இதெல்லாம் வாங்கி அப்படி தானே நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட சூழல்லாம் வந்த பிறகு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு விரிசல் உண்டாகுது. விரிசல் உண்டான பிறகு அந்த விஷயம் அப்படியே காவல்துறைக்கு வரும் இல்லையா? அந்த காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் செல்வராகவன். அவர் ஹரிச்சந்திரா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. இந்த காதலர்களுடைய கதையை முழுக்க அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச பிறகு அவர் தன்னுடைய கருத்தை அவங்ககிட்ட சொல்கிறாரு. அதுக்கு பிறகு படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் எந்த அளவிற்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் கொண்ட காட்சிகள் படத்தில் வருகின்றன அப்படின்றதான் இந்த படத்தில் நாவல்ட்டியான ஒரு விஷயம். படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபில் அவளுக்காக அவன் எப்படியெல்லாம் செலவழித்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு ஆண் எந்த அளவிற்கு தான் விருப்பப்படக்கூடிய தான் காதலிக்கக்கூடிய பெண்ணை அடைவதற்காக கடன் வாங்கி கூட செலவிட்டு எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறான் அப்படின்றது காதலிக்கக்கூடிய பல பெண்களுக்கு தெரிவது இல்லை. அப்படிப்பட்ட பெண்கள் அந்த ஆண் எப்படி கஷ்டப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த படத்தினுடைய இரண்டாவது பகுதியில் வரக்கூடிய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளின் மூலம் ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது என்பதை ஒரு இளம்பெண் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சுவாரஸ்யமான காட்சிகளாக படத்தில் காட்டி இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு கலகலப்பான ஜாலியான இளம் தலைமுறையை கவரக்கூடிய ஒரு கதையை கொண்ட திரைப்படம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எப்படிப்பட்ட திருப்பத்தை கொண்ட காட்சி இடம் பெறுகிறது என்பதை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். அப்படிப்பட்ட கலகலப்பான ஒரு காட்சியுடன் இந்த திரைப்படத்தை முடித்திருக்கிறார்கள். ரகுவரன் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் பவிஷ் நாராயண். மிகவும் இயல்பாக கேஷுவலாக அவருடைய நடிப்பு இருக்கிறது. படத்தில் நடிக்கிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் மிகவும் நேச்சுரலாக அவர் நடிப்பதை பார்த்து நமக்கு அவர் மீது அளவற்ற ஆச்சரியம் உண்டாகிறது. அவர் வரக்கூடிய காட்சிகள் அத்தனையிலும் அவருடைய நடிப்பு முத்திரையை நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. இந்த இளைஞரிடம் இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு திறமையா என்ற எண்ணம்தான் நமக்கு அப்போது உண்டாகிறது. அவந்திகா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நாகதுர்கா. இவர் இந்த திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகம் ஆகி இருக்கிறார். இவருடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸை படம் முழுக்க நம்மால் பார்த்து ரசிக்க முடிகிறது. காவல்துறை அதிகாரி ஹரிச்சந்திரன் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார் செல்வராகவன். அவருடைய தனித்துவ நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. எந்த விதமான அலட்டலும் இல்லாமல் அவரால் இப்படி நடிக்க முடிகிறது என்ற எண்ணம்தான் நமக்கு உண்டாகிறது. கதாநாயகனின் தந்தையாக வருபவர் KS ரவிக்குமார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் அவருடைய பண்பட்ட நடிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் அருமையாக நடித்திருக்கிறார். கதாநாயகியின் தாயாக வருபவர் வனிதா விஜயகுமார்.
அவர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தில் அவருடைய ஆழமான முத்திரை இருக்கும் என்பது நமக்கு நன்கு தெரியும். அடாவடித்தனமான அந்த கதாபாத்திரத்தில் அவர் தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு பாடல் காட்சியில் அவர் நடனம் ஆடுவதை பார்த்து திரையரங்கில் என்ன ஆரவாரம், என்ன கொண்டாட்டம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர்கள் ஃபாக்ஸ் என். 2 இளைஞர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தின் பெயர் இது. கவித்துவத்தன்மை கொண்ட இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு பொயட்டிக் நேச்சருடன் பாடல்களை அமைக்க வேண்டுமோ அதை இவர்கள் நன்கு செய்திருக்கிறார்கள். பின்னணி இசை பாராட்டக்கூடிய அளவிற்கு அருமையாக இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருப்பவர் பிஜி முத்தையா. பண்பட்ட அருமையான ஒளிப்பதிவாளர் இவருடைய திறமை படம் முழுக்க இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. தினேஷ் ராஜ், ஜி தனஞ்சயன் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை தயாரித்ததற்காக இந்த தயாரிப்பாளர்களை நான் பாராட்டுகிறேன். சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இளம் நெஞ்சங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கக்கூடிய வகையில் லவ் ஓ லவ் திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் மகேஷ் ராஜேந்திரன். அதற்காகவே தனிப்பட்ட முறையில் அவரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். ஜாலியான இளமை தவழக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறீர்களா? லவ் ஓ லவ் என்ற திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம் நிறைந்த திரைப்படமாக இருக்கும்.